ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் கதிரும் சண்முகமும் அந்த கொலைக்காரனை தேடி, அந்த ரவுடியை தேடி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ சண்முகம் போயிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஐயா, உங்களுக்கு திவாகர்னு ஆள் தெரியுமா? அவன் கூட உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் சண்முகம், எனக்கு தெரியும். 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினான்ப்பா அவன். ஆனால் நான் அதை திரும்பி கேட்டும் அவன் இன்னும் 10 காசு கூட எனக்கு கொடுக்கலப்பா அப்படின்றாரு. உடனே சண்முகம் சொல்கிறாரு, ஐயா, அவனை கொலை பண்ணிட்டாங்க யாரோ. ஆனால் எல்லாரும் வெளியில் என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க? உங்கள் பேர் தான் ஐயா அடிபட்டுச்சு, நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு பேசுனாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அது காதில் கேள்விப்பட்டதும் நான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் ஐயா அப்படின்றாரு. உடனே அப்படியா, சரி சரி சண்முகம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சண்முகத்தை வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்ட பிறகு அந்த ரவுடி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஆளுங்கிட்டலாம், அவனை போட்டு தள்ளுனதே நான் தான்டா, கத்தி எடுத்து குத்திட்டான்டா, அவன் பணத்தை தரமாட்டேன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கதிர் ஒரு ஜன்னல் வழியாக சண்முகம் பேச்சு கொடுக்குறப்போ எவிடன்ஸுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் இந்த ரவுடி திவாகரை கொலை பண்ணது இவரு தான் சொல்லிட்டு அதுவும் பதிவாயிடுது. அப்புறம் சண்முகம் வெளியே வந்த உடனேயே கதிரையும் சண்முகத்தையும் அந்த ரவுடி வெளியே பார்த்துறாரு. என்னடா சண்முகம், உன்னை நான் எப்போ போக சொன்னேனே, நீ இன்னும் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சண்முகம் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் ஐயா, உங்ககிட்ட காசு வாங்கணும் அப்படின்னா அவனுக்கும் பணம் தேவை இருக்குது, அதான் உங்களை அறிமுகப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு நான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சமாளிச்சிடறாரு. சரி சரி, இந்த இடத்துல நிற்காத, சீக்கிரம் கிளம்புங்கன்னு இவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்ட பிறகு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கிட்ட இந்த கொலையை பண்ணவர் சார், அந்த ரவுடி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் தனத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர். அப்போ உடனே இந்த எவிடன்ஸை காட்டுறாங்க. இவர் வாக்குமூலம் வாய் வார்த்தையாக நான் தான் திவாகரை கொலை பண்ணேன்னு அந்த ரவுடி சொன்னதை காட்டுறாங்க. காமிச்சதும் சரி, உங்களுக்கும் அந்த திவாகருக்கும் என்ன லிங்க் ஆச்சு, எதுக்கு நீங்கள் ஏற்காட்டில் போட்டு அப்படி அடின்னு அடிச்சிங்க, எதுக்கு, அதுவும் மர்டர் விஷயம் தானே, ஃபோர்ஜரி தானே அப்படின்னு சொல்கிறாரு போலீஸு. உடனே சௌந்தர்யாவை கூப்பிட்டு என்ன உண்மைன்னு விசாரிக்கிறாங்க. அப்போது சௌந்தர்யா அவங்க லவ் பண்ணது, திவாகர் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள கர்ப்பமாக ஆக்குனது, எல்லா விஷயத்தையும் அப்போ சொல்கிறாங்க. இதனால் காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ண விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதும் போலீஸ் அம்மா, உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் எங்கே வெளியே சொன்னால் அசிங்கமாயிடுமோ, வாழ்க்கை நாசமாயிடுமோன்றதுனால மறைச்சிடுறீங்க. ஆனால் நீங்களாம் இவனுங்களை இது மாதிரி உண்மையை சொல்லி நீங்கள் மாட்ட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு ரிலீஸ் பண்ணி அமுச்சிடுறாருங்க. உடனே தனத்தையும் சௌந்தர்யாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது தனத்தினுடைய மாமியார் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்கள வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு வரவேற்கிறாங்க. ஆச்சரியமாக பார்க்குறாங்க தனம் அவங்க மாமியாரை, என்ன இவ்வளோ நல்லவங்களாயிட்டாங்களேன்னு. அப்போ நிலா பாப்பா சொல்கிறாங்க, தனம்மா, பாட்டி எப்படி இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, அன்பான்ட்டு மாறிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? பாட்டி ஏன் கேட்குறீங்க, இப்போது ருக்மணி பாட்டியும் வாசுகி பாட்டியும் ரொம்ப ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ராதிகாவை இந்த வீட்டை விட்டு பாட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்பிச்சிட்டாங்க தனம்மா, அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்ட்டு உடனே கதிரோட அம்மா தனங்கிட்ட போயிட்டு, ஆமாம் தனம், நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன், எல்லா நடந்த பிரச்சனைக்கும் அவள் தான் காரணம், அதனால் அதுக்கு நானும் காரணமாக இருந்திருக்கேம்மா, உன்ன மாதிரி நல்ல மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டதும் எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சமைச்சிட்றேன்னு ருக்மணி போகிறாங்கங்க. அதுக்கப்புறமா டெக்லஸ் என்ன சொல்கிறாருன்னா கதிரோட அம்மா கிட்ட, அம்மா, இதுக்கே நீ சந்தோஷப்படுறிய, இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, பேரம்பேத்திலாம் நீ பார்க்க வேணாவா, இன்னும் அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டே நடக்கலை, அதை ரெடி பண்ண வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு டெக்லஸ் சொல்கிறாரு. பண்ணிடுவான்டான்னு சொல்லிட்டு நல்லா அலங்காரப்படுத்துகிறாங்கங்க. தனத்துக்கும் கதிருக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்குதுங்க. நடந்ததும் அதுக்கப்புறம் கதையில் 2 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு ஒரு வேர்டை போடுறாங்க. 2 மாதம் கழித்து ருக்மணி அம்மாவும் அந்த வீட்டில் மரகதமும் 2 பேரும், நாங்கள் வந்த வேலை ரொம்ப முடிஞ்சிருச்சு,
முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம். தனம் இந்த வீட்டில் நல்லா வாழணுன்றதுக்காக நான் பிடிவாதமாக இந்த வீட்டில் இருந்தேன். இப்போ தனத்தினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நான் கிளம்புறேன்றாங்க தனத்தினுடைய 2வது மாமியார் கிட்ட. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன கிளம்புறேன்றீங்க, இந்த வீட்லேயே இருங்கன்றாங்க. அந்த நேரம் பார்த்து தனம் வாமிட் எடுக்கிறாங்கங்க. தனம் வாமிட் எடுத்ததும் அவங்க மாசமா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ருக்மணி பாட்டிக்கு இன்னொரு வேலையும் வந்துருச்சு. போங்க நீங்கள் பேகெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு இன்னொரு வேலையை நீங்கள் கவனிக்க வேண்டாவா? பேரனோ பேத்தியோ பிறந்ததுன்னா அதை பார்க்கணும்ல நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க வாசுகி பாட்டி. எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த சந்தோஷமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தனத்தினுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது. எல்லா மாமியாரும் 2 மாமியாரும் ஒற்றுமையாயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சுபமாக முடிஞ்சுது. இனிதே நிறைவு பெற்றது இந்த தனம் சீரியல். நன்றி. பாய்.